அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை அப்படின்றது இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்றளவு கூட பார்த்தோம் அப்படின்னா, சிறிது சிறிதாக கடன் வாங்கி பெரிய அளவில் சேமித்து வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது கடன் சுமை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடப்பு ஆண்டில் பார்த்தீங்கன்னா கூட மக்கள் தொகையில் எந்த அளவுக்கு மக்கள் அதிக அளவில் இருக்காங்களோ அவங்களுடைய தேவைகளும் பார்க்கும் பொழுது அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவைக்கு ஏற்ற பணவரவு இல்லாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி மக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா? அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்காகவே மக்கள் கடன் வாங்குகிறார்கள் அப்படின்னும்போது, பெரிய பெரிய நாடுகள், மாநிலங்கள்லாம் அந்த நாட்டையும், அந்த மாநிலங்களையும் வழிநடத்துறதுக்கும், அந்த மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளுக்கும் கடன் வாங்குகிறார்களா? அப்படின்ற கேள்வியும் எழுங்க. இது தற்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? அல்லது மாநிலங்களுக்கும், நாட்டுக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதா? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த நாட்டிலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலங்கள் எது எது? அந்த மாநிலங்கள்ல 10 லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதுல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க? அப்படிங்கிறத பத்தியும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற இந்த சூப்பரான ரிப்போர்ட் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதாகவும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய மாநிலங்களின் பொது கடன்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கா அதிகரித்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குங்க. 2013 முன்று 14 வரை நிதியாண்டுல பார்த்தீங்க அப்படின்னா 17.57 லட்சம் கோடியாக இருந்த இந்த கடன் 2022 முதல் 2023 நிதியாண்டுல 59.60 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. எந்த மாநிலங்கள் அதிக கடன்களை கொண்டிருக்கிறது, எந்த மாநிலங்கள் குறைந்த கடன்களை கொண்டிருக்கிறது, இந்த லிஸ்ட் தமிழ்நாட்டுல எங்க என்பது அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் குறித்த ஆய்வறிக்கை வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. அதன்படி தற்போது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் நிதிநிலை தொடர்பான முக்கிய ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. மாநில நிதி செயலாளர் மாநாட்டில் இந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பான தகவல்களை பிரபல ஆங்கில நாடான இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் நாட்டின் 28 மாநிலங்களின் மொத்த பொதுகடன் அப்படிங்கிறது 2022 23 ஆகிய நிதி ஆண்டின் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 59.60 லட்சமாக 60 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அவற்றின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில 22.96% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2013 முதல் 14 நிதியாண்டுல மாநிலங்களினுடைய பொதுகடன் அப்படிங்கிறது 17,57,642 கோடியாக இருந்த நிலையில தற்போது அது 59 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 10 ஆண்டுகள்ல மாநிலங்களினுடைய கடன்கள் 3.39 மடங்கு அதிகரித்திருக்கிறது. மாநிலங்கள் ஜிடிபியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த 2013 மாநில ஜிடிபியில் 16.66% இருந்த கடன் தற்போது 22.96% உயர்ந்திருக்கிறது. 2022 முதல் 23 நிதியாண்டுல ஜிடிபியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக பஞ்சாப் இருக்கிறதுங்க. பஞ்சாபினுடைய ஜிடிபியில கிட்டத்தட்ட 40%
அது கடனாக பெற்றிருக்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டிபி கடன் விகிதத்தை வைத்து பார்க்கும்போது பஞ்சாப் 40.35% தான் முதல்ல இருக்கிறது. இதை தொடர்ந்து நாகாலாந்து 37.15% மற்றும் மேற்கு வங்கம் 33.70% ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. மறுபுறம் ஒடிசா 8.45%, மகாராஷ்டிரா 14.64% மற்றும் குஜராத் 16.37% மாநிலங்கள் குறைந்த விகிதத்துல இருக்கிறது. அதே அதே மாதிரி 2023 மார்ச் 31 நிலவரப்படி 8 மாநிலங்களினுடைய பொது கடன் மாநில ஜிடிபியில 30%க்கும் அதிகமாக இருந்திருக்கு. 6 மாநிலங்கள்ல 20%க்கும் குறைவாகவும், மீதம் இருக்கக்கூடிய 14 மாநிலங்கள்ல 20 முதல் 30% ரேஞ்சிலும் இருக்கிறது. நம்மளுடைய நாட்டின் மொத்த வெளிநாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களினுடைய மொத்த கடன் 22.17% இருக்கிறது. பொதுவாக ஒரு அரசு தன்னுடைய முதலீட்டு தேவைக்காக மட்டுமே கடன் வாங்க வேண்டும். ஊதியம் கொடுக்கிறது உள்ளிட்ட அன்றாட செலவுகளை சமாளிக்க கடன்களை வாங்கக்கூடாது. இதுவே கடன் பெறுவதில் கோல்டன் ரூலாக இருக்கிறது. அன்றாட செலவுகளை சமாளிக்க கடன் வாங்கினா மாநில நிதி நிலைமை மோசமாகவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய நாட்டுல 11 மாநிலங்கள் தங்கள் நடப்பு செலவினங்களுக்கு கடன் வாங்கியுள்ளதாக அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2022 முதல் 23 நிதியாண்டுல 11 மாநிலங்கள்ல தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், அசாம், பீகார், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, மிசோரம், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம் மூலதன செலவுகள் நிகர பொதுகடன் வரவுகளை விட குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாநிலங்களினுடைய நிதிநிலை நல்ல நிலையில இல்லை அப்படிங்கிறதே இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலையில இந்தியாவில் அதிக கடன் வாங்கியிருக்கக்கூடிய 10 மாநிலங்கள்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதிலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா உலகத்துல வேகமா முன்னேறி வரக்கூடிய நாடா இருக்கிறது. அதே சமயம் இந்தியாவின் கடனும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. இந்திய ஒன்றியம் ஒரு கூட்டமைப்பா இருக்கிறதுனால இந்தியா அதனுடைய மாநிலங்கள் தங்களுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்ய பணம் திரட்ட அனுமதிக்கிறாங்க. மாநிலத்தினுடைய தேவைகள் மற்றும் வளர்ச்சிக்கு கடன் வாங்குறது அவசியமாக இருந்தாலும் அதிகமாக கடன் வாங்குறதன் மூலமா அதிகப்படியான கடன் அளவுகள் மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தையும் அதனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாதிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நல திட்டங்களுக்கு செலவிடுவது முதல் தவறான நிதி மேலாண்மை வரைக்கும் பல்வேறு காரணங்களால மாநிலங்களினுடைய கடன் அதிகமாகவே இருக்கும். இப்போ நாம இந்தியாவில் அதிக கடன் வாங்கியிருக்கக்கூடிய டாப் 10 மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்க. இந்த மாநிலத்தினுடைய கடன் தற்போது 7 லட்சம் கோடிக்கும் அதிகமாகவே இருக்கு. முன்பை விட, அதாவது மும்பை மெட்ரோ கடலோர சாலை திட்டங்கள் மற்றும் தொழில்துறை மண்டலங்கள்ல முதலீடுகள் போன்ற மெகா உள்கட்டமைப்பு திட்டங்களால அதிக கடன் அதிகரித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம் 2வது இடத்துல இருக்கிறதுங்க. இவங்க சுமார் 6.5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடிகள், பொது உள்கட்டமைப்பு விரிவாக்க திட்டங்கள் கடன் அளவை அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. இவங்களுடைய தற்போதைய கடன் பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் கோடியை நெருங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்குங்க. இவங்களுடைய கடன் சுமை பார்த்தீங்க அப்படின்னா 5.7 லட்சம் கோடியாக இருக்கிறது. நலத்திட்டங்களுக்கான அதிக செலவு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குறது மற்றும் பொது போக்குவரத்து வழங்கப்படக்கூடிய பிற கட்டணங்கள் ஆகியவற்றால ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 4.5 லட்சம் கோடி அளவுக்கு மிகப்பெரிய கடனை குவித்திருக்கிறாங்க ராஜஸ்தான். அதே போல மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்கிறது ராஜஸ்தான். அதே மாதிரி ஆந்திர பிரதேசம் பார்த்தீங்க அப்படின்னா
தற்போது அவங்களுடைய கடன் அப்படின்றது வந்து 4,00,000 கோடிய வந்து தாண்டி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவுடைய தற்போதைய கடன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3,7 லட்சம் கோடிய நெருங்கி இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 3,00,000 கோடிக்கும் அதிகமாக கடன்கள வந்து குவித்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பீகார் பார்த்தீங்கன்னா 2,8 லட்சம் கோடி வந்து கடன குவித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.